2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜயின் கூட்டணி யாருடன்? தனித்து நின்றால் மாபெரும் சறுக்கலா, இல்லை அந்த மிகப்பெரிய கட்சியுடன் ரகசிய ஒப்பந்தமா? தமிழக அரசியலையே அதிர வைக்கும் விஜயின் மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க முழுசா அலசுவோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சட்டம் அண்ட் வினோத். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக், இப்ப தமிழகம் முழுக்க டீ கடையிலிருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் பரபரப்பா பேசப்படுற ஒரே விஷயம், 2026ல தமிழக வெற்றி கழகம் யாரு கூட கூட்டணி வைக்க போகுது? அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அப்போ விஜயின் வியூகம் என்னவாக இருக்கும்? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் வாய்ப்பு, தாவேகா தனித்து நிற்பது. ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் கிட்ட தங்களுக்கான ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க தனித்து நிற்பதுதான் அரசியல் வழக்கம். சாதகங்கள், எந்த கட்சியின் ஊழல் குற்றச்சாட்டுகளும் பழைய வரலாறும் இவரை பாதிக்காது, கிளீன் இமேஜ் கிடைக்கும். பாதகங்கள், தமிழக அரசியல் களத்துல திராவிட கட்சிகளின் கட்டமைப்பு மிக வலுவானது. தனித்து நின்னா ஓட்டு பிரியுமே தவிர ஆட்சியை பிடிப்பது பெரிய சவாலாக மாறும். ஆனா விஜய் தன்னோட முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு கதவு திறந்து வச்சிருக்காருன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. விஜயின் மாநாட்டு பேச்சை கவனிச்சிங்கன்னா, அவர் ஆளுங்கட்சியான திமுகவை கடுமையா விமர்சிச்சாரு. அதனால திமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ அதிமுகவுடன் கூட்டணியா? ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறாமல் இருக்க அதிமுகவும் விஜயும் இணையலாம்னு ஒரு பேச்சு அடிபடுது. முதல்வர் வேட்பாளர் யார்? ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல். அதிமுக கூட்டணியில இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். ஆனா விஜய் தரப்போ எங்க தளபதி தான் சிஎம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் வர வாய்ப்பிருக்கு. அடுத்தது, தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ். விஜய் தனது கொள்கையாக மதசார்பற்ற சமூக நீதியை முன்னிறுத்துவதால் பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைப்பது அவரது கொள்கைக்கு முரணாக அமையும். காங்கிரஸ் தற்போதைக்கு திமுக கூட்டணியில் வலுவாக உள்ளது. ஒருவேளை தேர்தல் நெருங்கும் போது சீட் பங்கீட்டில் பிரச்சனை வந்தால் அவர்கள் விஜயை நோக்கி வர வாய்ப்புள்ளது. மூன்றாவது அணி, இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். விடுதலை சிறுத்தைகள், விசிகே, நாம் தமிழர், என்டிகே, பாமக போன்ற கட்சிகளை ஒன்றிணைத்து விஜய் தலைமையில் ஒரு மெகா மூன்றாவது அணி உருவானால், இது நடந்தால் 2026 தேர்தல் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மாறும். நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனல்ல அரசியல் மட்டும் இல்லாம அதுல இருக்கிற சட்ட சிக்கல்களையும் பார்ப்போம். இப்போ தாவேகா ஒரு பதிவு செய்யப்படாத கட்சி. இவங்களுக்குன்னு நிரந்தர சின்னம், ரிசர்வ்டு சிம்பல் இன்னும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படல. தனித்து நின்றாலோ அல்லது கூட்டணி அமைத்து அதிக இடங்கள்ல நின்றாலோ மட்டும்தான் மக்கள் கிட்ட ஒரு பொதுவான சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒருவேளை குறைவான சீட்டுகளில் நின்றால் ஃப்ரீ சிம்பல்ஸ் லிஸ்டில் இருந்துதான் சின்னம் கிடைக்கும். இதுவும் விஜயின் கூட்டணி முடிவை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான சட்டப்பூர்வமான காரணியாகும். சுருக்கமா சொல்லணும்னா, விஜய் தனித்து நின்றால் அது ஒரு டெஸ்ட் மேட்ச், கூட்டணி வைத்தால் அது T20 ஃபைனல். இப்போதைக்கு அவர் களத்தை அளந்துகிட்டு இருக்காரு. தேர்தல் தேதியை அறிவிக்கும் போதுதான் முழு சித்திரமும் நமக்கு தெரியும். உங்க கருத்து என்ன? 2026இல் விஜய் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறுவார், இல்ல தனித்து நிற்பாரா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா அரசியல் மற்றும் சட்டம் சார்ந்த உண்மையான தகவல்களுக்கு நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.